என்ன மக்களே, கடைசி சீசன் காணாம போன மக்கா திடீர்னு இந்த சீசன் பிக் பாஸ்க்கான ப்ரோமோ பார்த்தனே முழிச்சுக்கிட்டாங்க போல. முழிச்சிட்டு என்னடா ப்ரோமோல லைட்டா எங்களை வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு, இருடா என்னோட கருத்தை போட்டுடுறேன்னு சொல்லிட்டு அக்கா நிறைய கருத்துக்களை கக்கி வச்சிருக்காங்க. முக்கியமா அதுல சில பல கருத்துக்கள் ஏத்துக்கவே முடியல. என்னன்னா பிக் பாஸ்ல ஆணாதிக்கம் நிறைய இருக்கான். சோ ஆணாதிக்கம் இருக்கவே கூடாதான். என்ன மக்களே, ஆணாதிக்கமா? அடுத்தது பெண் வெறுப்பு நிறைய இருக்கான். பெண் வெறுப்பு தயவுசெய்து காட்டாதீங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெண்கள் எல்லாரும் உமன் கார்டு யூஸ் பண்ணுங்க, ஆனா யூஸ் பண்ற பெண்கள்கிட்ட போய் நீங்க ப்ரூஃப் கேட்காதீங்க. ப்ரூஃப் கேட்க கூடாது, சரியா? ப்ரூஃப் கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி வச்சிருக்காங்க. மொத்தமா பாத்துடலாம். எந்த ஒரு விஷயம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சோ நேத்து வந்து பிக் பாஸ்க்கான ப்ரோமோ வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. விஜய் சேதுபதி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அவரு பண்ணியிருக்காரோ இல்லையோ, மக்கள் நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்க பேர்ல வேற லெவல்ல வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. ரெட் கார்டு மேட்ரு, அனுதாபம் காட்டாதீங்க, வளவலன்னு பேசாதீங்க, இந்த மாதிரி போட்டு உடச்சு பேசுங்க, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ப்ரோமோல வந்து கமல் சாரை வச்சு செஞ்சிருப்பாங்க. முக்கியமா கடை சீசன் ரெஃபர் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுல அந்த குட்டி பையனெல்லாம் வச்சு கார்டு தூக்க தெரியுமாலே, இலை தெரியலனே என்கிட்ட நான் சொல்லி தரல அப்படின்ற மாதிரி தரமான ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. சோ இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே, எப்படியும் கமல் சார் சைட்ல இருந்து ஒரு வெறுப்பு வரும். கமல் ரசிகர் எல்லாரும் கொந்தளிச்சு, எப்படா என் தலைவர் எடுத்த முடிவை நீ இப்படி பேசலாம், எப்படா சின்ன பையனை வச்சு எங்களை அவமானப்படுத்தலாம்னு சண்டை வருவாங்கன்னு பார்த்தா, எங்க அக்கா மாயாக்கா திடீர்னு உள்ள குதிச்சு நான் தான் இருக்கேன்ல, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்தவங்க சும்மா இல்லாம பிக் பாஸ்னாலே சீக்ரெட் தான், பிக் பாஸ்ல நிறைய சீக்ரெட் இருக்கு, அப்படி இப்படி நிறைய பேசி வச்சிருக்காங்க. ஃபுல்லா பாத்துறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே விஜய் சேதுபதிக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மை மக்கள் செல்வன் சூப்பரா இருந்துச்சு, ப்ரோமோ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. சோ இதை பார்த்தன எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்றாருங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த டீசர்லாம். அப்பவே உங்களோட விஷயம் தெரிவிச்சிருக்கலாமே, தெரிவிக்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து தெரிவிச்சிருக்கலாம், பட் நான் நிறைய கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தேன், இப்பதான் எனக்கு பேசணும்னு தோணிச்சு, நான் பேசுறேன்னு சொல்றாங்க. ஏன்னா உள்ள ரெட் கார்டு மேட்டர் இருக்குல்ல, அப்ப அக்கா பேசுவாங்க. சோ விஷயத்தை தெரிவிச்சுட்டு கீழே என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, மக்களுக்காண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் நடத்தப்படுற ஷோ, இது என்டர்டைன்மெண்டா பாருங்க. நாங்க வந்து உள்ள எல்லாம் மக்களுக்காண்டி என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தான் எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கோம், மக்களை எப்படி கவர்ந்து இழுக்கலாம் தான் நாங்க எல்லாம் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இது என்டர்டைன்மெண்ட் ஷோன்னு எங்களுக்கு தெரியுங்க, அது எங்களுக்கு தெரியாமலாம் இல்ல, ஓகேவா? நீங்க அதை சொல்ல வேணாம். அடுத்தது கீழே, நாங்க வந்து இந்த ஷோக்கு வந்து வேலை பாக்குறோம், இந்த வீட்டுக்குள்ள நாங்க வந்து ஒரு வேலை பாக்குறதுக்கு தான் போயிருக்கோம், அந்த வேலையை மட்டும் தான் நாங்க செய்யறோம், அதனால நீங்க எங்களை வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க, நாங்க வந்து பேட் ஆர் குட் அப்படிங்கறத நீங்க தயவு செய்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. உள்ள நிறைய சீக்ரெட் இருக்கு நண்பர்களே, உள்ள நிறைய சீக்ரெட் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உண்மைகள் நிறைய மறைக்கப்பட்டிருக்கு, அதனால எங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க வந்து வேலை செய்ய தான் போயிருக்கீங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணதான் போயிருக்கீங்க, எல்லாம் ஓகே. உங்க மேல வெறுப்பு வருதுன்னா நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். சும்மா வெறுப்பு வரலையே, நீங்க வந்து எல்லாரும் பொதுவா இழுக்க வேணாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாதான் நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ள வந்து இறங்கியிருக்காங்க. வெறுப்பு அப்படிங்கிறது வந்தது மாயா பூர்ணிமாக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அங்க வரல. நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து வேலை செய்யறோம், நீங்க வெறுப்பு கொடுக்காங்கன்னா மொத்த பிக் பாஸ்க்கே வெறுப்பு வந்திருக்கணும். ஏன் உங்க 2 பேருக்கு வந்துச்சு? அப்ப நீங்க வந்து ஏதோ ஓவரா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லி முடிச்சாங்களா? சொல்லி முடிச்சுன்னா இந்த சீசனுக்கு வராங்க. சோ அவங்க சீசன் டாபிக்க முடிச்சுட்டு இந்த சீசனுக்கு அட்வைஸ் கொடுக்க வராங்களா? சோ எப்படின்னா, ஸ்டார்டிங்கே தயவு செய்து இந்த சீசன்ல ஆண் ஆதிக்கம் இருக்கக்கூடாது, ஆண் ஆதிக்கத்தை உள்ள கொண்டு வராதீங்க, பெண்கள் மேல வெறுப்பு வைக்காதீங்க, பெண் வெறுப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க மனசாட்சியோட பேசுங்க, தயவு செய்து கொஞ்சோடு மனசாட்சியோட பேசுங்க. உங்களுக்கு ஒரு 4 பாட்ஸ் வந்து ரிட்டன் ட்விட்ல வந்து கதறோம், மாயா ஸ்குவாட் அப்படின்னு கதறுதுன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. ஆனா ஆதிக்கம் பெண் வெறுப்பு அப்படிங்கிறது கடைசி சீசன்ல இருந்துச்சா நண்பர்களே? நீங்களே யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு டீம் குரூப்பா சேர்ந்துட்டு எந்த ஒரு ஆளை டாமினேட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க ஆணாதிக்கம்னு சொல்றீங்கன்னா பிரதீப்க்கு தான் உள்ள சப்போர்ட் இருந்திருக்கணும், கமல் சார் வந்து பிரதீப் தான் சப்போர்ட் பண்ணிருக்கணும், உங்களை தான் அடிச்சு வரட்டி இருக்கணும். எதுவுமே நடக்கலையே. என்ன நடந்துச்சு? நீங்க பண்ண ஒரு ஸ்கிரிப்டால, நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் தானே பண்ணீங்க. பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபரை அவன் வந்து பெண்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை தூக்கணும்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு முடிவெடுத்ததான் அந்த ஒரு விஷயம். அது உண்மைதானே? ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் பிரதீப் கூட கை கோத்து சுத்தின நீங்க, பிரதீப்க்கு அதிக லெவல்ல சப்போர்ட் வருது, சோ பிரதீப்பை வெளியனுப்பினாதான் நம்ம உள்ள வீட்டுக்குள்ள வசிக்க முடியும்னு தெரிஞ்சோன்னே பிரதீப் மேல ஒரு உமன் கார்டை தூக்கி அவர் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அடிச்சு பிரதீப்பை வெளியே அனுப்புனீங்க. சோ நீங்க இந்த இடத்துல எங்க ஆண ஆதிக்கத்தை பாத்தீங்க? எங்கேயுமே இல்ல. சோ ரெண்டாவது பெண் வெறுப்பு, பெண் வெறுப்பெல்லாம் காட்டாதீங்க, பெண்களை பேச விடுங்க ஃப்ரீயானு. ஏங்க நீங்க அர்ச்சனான்னு ஒரு ஆளை போட்டு மொத்தமா சேர்ந்து அடிச்சீங்களே, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் எங்க போச்சு? ஏன்னா இப்ப நான் வந்து பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணலப்பா, நான் பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க பாருங்க, நீங்க வந்து திரும்பி பெண் வெறுப்பு, பிரதீப்கே சப்போர்ட் பண்ணலாம், வெளியே போட்டு ரெட் கார்டு கூட வெளியே போட்டு அர்ச்சனான்னு ஒரு ஆள் அடிச்சீங்களே, அர்ச்சனான்னு ஒரு ஆளை உட்கார விடாம, சாப்பிட விடாம, தூங்க விடாம
குரூப்பா சேர்ந்து அடிச்சீங்களா? அப்ப அவங்க ஒரு பெண் தானே. அப்ப அந்த பெண் மேல நீங்க ஆதிக்கம் தெரிவிக்கும் போது உங்களுக்கு இது எங்க போச்சு? பெண் ஆதிக்கம், பெண் வெறுப்பு, அப்புறம் பெண்களை பேச விடுங்க, பெண்களை ஃப்ரீயா இருக்க, இதெல்லாம் எங்க போச்சு? சோ அப்போ உங்களுக்கு மறந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹேட்டா மாறணும்னே இப்ப நீங்க வெளியே வந்து நாங்க நல்லவர்கள், எங்கள் மேல் வெறுப்பு தெரிவிக்காதீர்கள், தயவு செய்து வீட்டிலும் வெறுப்பு வைக்காதீர்கள் மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறீங்க. அது வேற லெவல்ல இருக்கு. சோ அதை கூட விட்டுருங்களேன், அதையும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, பெண்களை வந்து ஃப்ரீயா பேச விடுங்க, பெண்களை வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கே பயப்பட வைக்காதீங்க அப்படிங்க. ஏங்க 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 இந்த பயப்பட வைக்காதீங்கலாம் நீங்க சொல்லவே கூடாது. அர்ச்சனாங்க ஒரு நபரை கூட்டமா சேர்ந்து அடிச்சு அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே போறான்ப்பா அப்படிங்கிற லெவலுக்கு கதற விட்டீங்க. ஞாபகம் இருக்கா? அர்ச்சனா அடிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சோ அப்ப அர்ச்சனா வந்து ஹெல்ப்பே கேட்க முடியாம தனியா உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு குஷன்ல நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. தனியா வந்து ஒரு பஞ்ச் பேக்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தனியா உட்கார்ந்து என்ன பண்ணன்னு அழுதுட்டு இருந்தாங்க. சோ அப்ப நீங்க ஒரு வெறுப்பு காட்டுனீங்கல்ல நம்ம அர்ச்சனா மேல. அப்ப அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஆணாதிக்கம், பெண் வெறுப்புலாம் சொல்றீங்கல்ல, அப்ப அது பேர் என்னது? அது என்ன வெறுப்பு? வித்தியாசமான வெறுப்பா? எனக்கு புரியலையே. அப்ப அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு யாரா திருப்பி பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஆதரவே இல்ல, எங்களை ஹெல்ப் கேட்க விடுங்க. என்னங்க நியாயம் இது? நீங்களா ஹெல்ப் கேட்கல, சும்மா மைக்க தூக்கி எங்களுக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீல. சாட்டர்டே சண்டே நாங்க ஒண்ணு யோசிச்சுட்டு இருப்போம், மாயா பூர்ணிமா கமல் சார் வச்சு வெளுக்க போறாரு. ஆனா அங்க எதுவுமே நடக்காது. எங்க யார வெளுப்பாங்கன்னா தினேஷ், பிரதீப், அர்ச்சனாவை தான் பிடிச்சு போட்டு வெளுத்தாங்க. சோ இந்த இடத்துல எங்கேயுமே ஆணாதிக்கம் அப்படிங்கிறது வரவே இல்லை, சுத்தமா வரல. சோ நீங்க இந்த இடத்துல இந்த கொடியை தூக்குறது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அவங்கள வந்து சுதந்திரமா இருக்க விடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போட விடுங்க, அவங்கள வந்து ஃப்ரீயா பேச விடுங்கன்னு சொல்றாங்க. ஏங்க எந்த சீசன்லங்க இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க? எனக்கு புரியல. எந்த சீசன்ல சொன்னாங்க? இல்ல கடை சீசன்ல அப்படியேதான் நடந்துச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இப்படி வந்து என்ன பிக் பாஸ் கூட்டு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? அப்படி நடந்திருந்தா நீங்க கண்டிப்பா சீசன் நடுவுலயே மிட்லயே ஃபைட் பண்ணிருப்பீங்க. ஆனா எதுவுமே நடக்கல. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போட்டாங்க. பட் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூலி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சொல்லிமான்னு நான் பாத்துருக்கேன். ஏதோ கேமரா ஆங்கிளுக்கு சரியில்லை, இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டா இருந்த மாதிரி இருக்கு, சோ ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் எதுக்குன்னா இந்த ஷோக்கு வந்து வெறுப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான். ஏன்னா இப்போ வந்து ஜூலி ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கேமரா ஆங்கிள் வைக்கும்போது ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சோ இது வந்து வெளியே வந்து எல்லாருமே பாக்குற ஒரு ஷோனால இது வேணாம், இந்த ட்ரெஸ்ஸை மாத்தியன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது ஒண்ணுதான் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த சீசன்ல நடந்த மாதிரி நான் பார்க்கல. சோ கடை சீசன்ல எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க இப்படிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, அப்படிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு எதுவுமே சொல்லி யாருமே பார்க்கல. பட் நீங்க புதுசா ஒரு விஷயங்களை எடுத்துட்டு வரும்போது எதுக்கு அட்டென்ஷன் தேடுறீங்களா? ஏன் இப்படிதான் சொன்னாலாம் மக்கள் வந்து உடனே அப்படியே பெண்களுக்கு மாயா சப்போர்ட் பண்றாங்கடா அப்படின்னு ஏதாவது வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்றீங்களான்னு புரியல. எனக்கு சுத்தமா புரியல. ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ட்ரை பண்றீங்க, நல்லாவே ட்ரை பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க, வேற லெவல் பண்றீங்க. அடுத்தது என்னன்னா, பெண்களை வந்து உமன் கார்டை யூஸ் பண்ண விடுங்க, ஆனா யூஸ் பண்ற பெண்கள்கிட்ட போயிட்டு ப்ரூஃப் கேட்காதீங்க அப்படி சொல்றான். எப்படி நீங்க கடை சீசன் பண்ணீங்களே, அதுக்கு முந்தின வரத்துக்கு பிரதீப் கூட தோல் கோத்துட்டு, பிரதீப் வந்து என்னோட அண்ணன், பிரதீப் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பிரதீப் கூட நல்லா சுத்திட்டு, அந்த சாட்டர்டே சண்டே பிரதீப் அந்த கைத்தட்டெல்லாம் பார்த்துட்டு வெறுப்பாக்கி இவனை எப்படியா வெளியே அனுப்பினாதான் சரி போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆண்கள் மேல ஒரு வெறுப்பு காட்டுனீங்களே, அவன் என்ன அப்படி பாக்குறான், இவன் என்ன இப்படி பாக்குறான், இவன் இததான் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பை நீங்களே கிரியேட் பண்ணி ஒரு டிஃபரெண்டா ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அந்த ஆட்களை அடிச்சு வெளியே அனுப்புனீங்களா? அப்போ இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இது எப்படி சொல்ல வரீங்க? என்ன வேணா பண்ணலாம். அதாவது இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு வந்து நல்லா ஓட்டு உழுதுன்னு தெரிஞ்சோடனே ஓகே இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். சார் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கார்டை தூக்கிட்டீங்கன்னா உடனே ரெட் கார்டு கொடுத்து அவனை வெளியே அனுப்பிடணும். ஆனா ஏன் அப்படி நடந்துச்சு மாயா, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டீங்க. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்க கூடாது. அப்படிதானே சொல்ல வரீங்க? இந்த சீசன் உள்ள போங்க, ஒரு ஆணுக்கு வந்து நல்ல சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா உடனே உங்க உமன் கார்டை தூக்குங்க, உடனே ஹோஸ்ட் வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். ப்ரூஃப்லாம் நீங்க கேட்கக்கூடாது. நீ யாருல ப்ரூஃப் கேட்கறீங்க? ப்ரூஃப் கேட்க கூடாது, ஆனா ரெட் கார்டு கொடுத்துடணும். நாங்க தான் டைட்டில் வின் அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு புரியலையே. நீங்க என்ன சொல்ல, நீங்க யூஸ் பண்ணுங்க, எந்த ஒரு இடத்துலயுமே யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் மாட்டாங்க, சொல்றதுக்கு ரைட்ஸும் கிடையாது. நீங்க தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஆனா ப்ரூஃப் கேட்க கூடாதுன்னு சொல்றது ஒரு எனக்கு தெரியலங்க. ப்ரூஃப் கேட்க கூடாதுன்னு சொல்றதுலாம் ரைட்ஸ் இருக்கான்னு தெரியல. சரி ஓகே, ஆனா யூஸ் பண்றது நியாயமா யூஸ் பண்ணும்ல. உண்மையாவே ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா நீங்க ப்ரூஃப் பண்ணும்ல. பையன் எங்கேயோ செவனேன்னு உட்கார்ந்துருக்கான், எனக்கு பேச தெரியாது மேடம், இந்த மாதிரி செவனேன்னு உட்கார்ந்துருக்கணும் பிடிச்சி நீ வந்து உமன் கார்டை தூக்கி வெளியே அனுப்பிடுறீங்க. அனுப்பிட்டு ப்ரூஃபே கேட்க கூடாதுன்னு சொல்றேன். எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு தெரியல நண்பர்களே. இதுல வந்து பெண் வெறுப்பு வேற இருக்கா? பெண் வெறுப்பு இருந்துச்சுன்னா எப்படி அர்ச்சனா ஜெயிச்சாங்க? அர்ச்சனா எப்படி வின் பண்ணாங்க? அவங்க ஒரு பெண் தானே, ஒரு பெண் தானே. பெண் வெறுப்பு அப்படிலாம் சொல்லாம பெண் தானே வின் பண்ணாங்க. உங்களுக்கு ஏன் வெறுப்பு வந்துச்சுன்னு நீங்க யோசிக்கணும். பெண் வெறுப்பெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நமக்கு ஏன் வெறுப்பு வந்துச்சு, பூர்ணிமாக்கு ஏன் வெறுப்பு வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் யோசிக்கணும்.
ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள பண்ணீங்க, அதனால அவ்வளவு வெறுப்புகள் வந்துச்சு. சோ அத மொத புரிஞ்சுக்கோங்க. அதாவது இவங்க வந்து ஏதோ ட்ரை பண்றாங்க நண்பர்களே. ஏதோ ட்ரை பண்றாங்க. ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்றாங்க. சீசன் ஆரம்பிச்சுட்டு ரெட் கார்டு இஷ்யூ வேற பேசிவிட்டானுவ. அனுதாபம் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டானுவ. கமல் சார போட்டு தள்ளிவிட்டானுவ. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தா நம்ம தான் தப்புன்னு மக்களுக்கு ஓப்பனா தெரிஞ்சிரும். நம்ம ஏதாவது குதிச்சிரும் அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றாங்க. ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து 24/7 ஒரு குரூப் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் யார் வந்து என்ன தப்பு பண்ணிருக்கா, யார் கரெக்டா இருந்தான். சோ ஒருத்தன் கரெக்டா இருக்க போய் தான் பிரதீப் வெளியே வந்த பிறகு அவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிச்சு. எந்த ஒரு சின்ன நெகட்டிவ் கூட பிரதீப் வரல. நீங்க ஒரு பிஆர் டீம் வச்சிருந்திருப்பீங்க தெரியுமா? அந்த பிஆர் டீம் தான் கண்ட மணிக்கு கண்ணை மூடிட்டு பிரதீப் அப்படிப்பட்டவன், பிரதீப் இப்படிப்பட்டவன் பேசி வேற யாருமே எங்கேயுமே எதுவுமே பேசல. சரியா? வெளியே வந்து நியூஸ் சேனல் முதல் பிரதீப் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்துச்சு. சோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல ஒரு தப்பு வருதுன்னா நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு என் மேல தப்பு இருக்கு, பெண்கள் 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 மேல தப்பு சொல்றாங்கன்னு வராங்க. உங்க மேல தப்பு இருக்குன்னா உங்க தப்ப புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து இன்னொரு பெண்ணை அட்டாக் பண்ணி பேசியிருக்கீங்க, இன்னொரு பெண்ணை அடிச்சு முடிச்சு கட்டணும்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, அதனால அது உங்களுக்கு திரும்பிட்டு. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. கடைசியா பிஆர் டீமை பத்தி பேசுறாங்க. அதாவது யாரும் பிஆர் டீம் வச்சுட்டு உள்ள போவாதீங்க, பிஆர் டீம் வச்சுட்டு உள்ள தயவுசே போவாதீங்க. அப்படியே போறதா இருந்தாலும் அடுத்த ஆளுக்கு ஹர்ட் ரேட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு மனுஷனை பார்த்து இவன் வந்து தப்பு, இவன் வந்து இப்படிதான் சொல்லிட்டு அவனை பார்த்து ஹர்ட் வந்து வெளியே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. தயவுசே அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்லலாமா? இதெல்லாம் நம்ம சொல்லலாமா? ஏசி மாட்ட சொன்னாலும் நம்ம இதெல்லாம் நம்ம பேசலாமா? சும்மா உட்காந்துருக்கும் ஒரு 100 குரூப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவே மாயா அருமி மாயா ஸ்குவாட்னு ஸ்டார்ட் ஆகி அவங்களே உட்காந்து கண்ட மணிக்கு என்னதான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அந்த குரூப் எல்லாம் இப்ப எங்க? ட்விட்டர்ல வந்து ஒரு 10-15 பேஜ், ஒரு 10 இல்ல ஒரு 20-30 பேஜ் இருந்து அந்த பேஜ் எல்லாம் இப்ப எங்க போச்சு? நான் போய் சர்ச் பண்ணா கூட வரமாட்டுக்கு. சோ அப்ப உங்களுக்கு ஒரு பிஆர் டீம் தானே ஒர்க் பண்ணிச்சு, கரெக்ட் தானே? சோ இவங்க வந்து பிஆர் டீமை பத்தி பேசுறாங்க. அதான் நண்பர்களே, இவங்க வந்து ஏதோ அட்டென்ஷன் தேடுறாங்க. அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கணும், பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டா நான் உள்ள வருவேன்டா அப்படின்னு ஏதோ பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியல இதெல்லாம் ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க. மொத்தத்துல சிம்பிள் தான் நண்பர்களே. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ நமக்கு தெரியும், இது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ நமக்கு தெரியும். இந்த ஒரு சண்டை திடீர்னு உருவாகுதுன்னா அது ஒரு ஸ்கிரிப்ட்னு நமக்கு தெரியும். நல்லா கவனிங்களேன். வீட்டுல சும்மா உட்காந்துட்டு போனேன், எவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா யாராவது ஒருத்தர் சடனா மெடிக்கல் ரூம் கூப்பிடுவாங்க. மெடிக்கல் ரூம் போயிட்டு வரவன் என்ன செய்வான்னா ஒரு மணி நேரத்துல சண்டை போட ஆரம்பிச்சுவான். யார்கிட்டயாவது சும்மா சண்டை போடுவான். சண்டை போடுறவனு சும்மா சண்டைலாம் இல்ல, உடால போட்டுருவான், எங்க விட்டுருன்னு சண்டை போடுவான். எதுக்கு இவன் சண்டை போடுறாங்கன்னா நல்லா தானே பேசிட்டு இருந்தான், நல்லா தான்டா பேசிட்டு இருந்தான், அப்புறம் ஏன்டா தவடால விடுவேன்னு சொல்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். இவங்க சொல்ற மாதிரி மக்களை வந்து அப்படி ஹூக் பண்ணி இழுக்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட் காண்டி ஏதாவது ஒன்று ட்ரை பண்றாங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா இவங்க சொல்ற மாதிரி ஆணாதிக்கம், பெண் வெறுப்பு எல்லாம் எந்த ஒரு சீசனே நான் பார்க்கலப்பா, நான் பார்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா கமல் சார் சைடுல இருந்தா ஆப்போசிட் வரும், கமல் சாரோட ஃபேன்ஸ் தான் வந்து கொந்தளிப்பாங்கன்னு பார்த்தா மாயா திடீர்னு குறுக்க விழுந்து ஏதோ கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.